ॐ ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपदागस्वामिनिधि नामिनि। नमो आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणि। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिनि। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவானுடைய அங்குஷ்ட மாத்திரம் அமலம் அண்ட் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அகுணஸ்ய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அமலம் அப்படின்னா தெய்வீகமானவர், அகுணஸ்ய அப்படின்னா தெய்வீக குணங்களை உடையவர். நம்ம வந்து பிரசன்ன வதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டூ லைன்? எனிவன் நோஸ்? இல்லை, பிரசன்ன வதனம் ஜாயேத் சர்வ முதல் ரெண்டு லைன் சுக்லாம்பரதரம் விஷ்ணு, சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம். இதை வந்து நம்ம ஆக்சுவலி ஸ்மார்த்த பிராமணர்ஸ் வந்து இது விநாயகருக்கு இது பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி இது பகவான் விஷ்ணு. சுக்லாம்பரதரம் விஷ்ணு, விஷ்ணு பகவான் விஷ்ணு. அம்பரானா அவருடைய ட்ரெஸ். அவருடைய ட்ரெஸ் எப்படியாமா? சுக்லா, ஒயிட். சசிவர்ணம் சதுர்புஜம், சதுர்புஜம் 4 கைகள் வச்சிருக்காரு. ஆனால் இது வந்து விநாயகருக்கு இது பண்ணுவாங்க. பகவான் விஷ்ணு தான் குறிக்கிறது. ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லியாச்சு, விஷ்ணு. சதுர்புஜம் 4 கைகள் வச்சிருக்கார். தென் சசிவர்ணம், சசிவர்ணம் சந்திரனுடைய கலர். அண்ட் பாருங்க, பிரசன்ன வதனம், பிரசன்ன வதனம் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. பிரசன்ன வதனாம்போஜம். பிரசன்னா அப்படின்னா என்னது? ரொம்ப சியர்ஃபுல், கவர்ச்சிகரமான புன்னகை. மந்தம் ஜகாசா, நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம் ஆக்சுவலி மந்தகாச புன்னகைன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மந்தகாசம்ங்கிறது வந்து யாரோ சம் சினிமா ஆக்டர் வந்து அந்த பேரை வச்சிருக்கலாம். ஆனால் மந்தகாசம் அப்படிங்கிறது வந்து தெய்வீகத்தை தான் குறிக்கிறது. மந்தம் ஜஹாசா அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். கவர்ச்சிகரமான புன்னகை நிரம்பியவர் ராமகிருஷ்ணன். ஆக்சுவலி ஸ்ரீலா பில்வமங்கல தாக்கூர் ரொம்ப அருமையாக வர்ணிக்கிறார். கிருஷ்ணா எப்பொழுதுமே அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டாரம்மா, ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டாரம்மா. இது வந்து பில்வமங்கல தாக்கூருடைய அற்புதமான ஒரு ரியலைசேஷன்.
கிருஷ்ணன் எப்பொழுதுமே கொஞ்சம் அப்படி லெஃப்ட் ரைட் அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி மைல்டாக ஆடிகிட்டே இருப்பார். அவங்க லெஃப்ட் ரைட் அப்படி கொஞ்சம் மைல்டாக ஆடிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவருடைய கண்கள் வந்து பக்தர்களை வந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையில் கண்களை பார்க்குறாராமா. கண்கள்னால தன்னுடைய கடைக்கண் பார்வையினால பக்தர்களை வந்து அன்பு கலந்த பார்வையை செலுத்துகிறாராமா. ஸோ நாம் படிக்கிறோம் ஜெகநாத அஷ்டகத்தில் கூட ஜெகநாதர் வந்து தேர் மேலே உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் கண்களை உருட்டி உருட்டி பார்க்குறாராம். பக்தர்கள் எல்லாம் அன்புனால என்ன செய்யறாங்க, என்னையை கவர்ந்து இழுப்பதற்கு அதை வந்து வாங்கிக்கிறாராமா. ஏன்னா அவங்க அன்பு கூட கொடுக்கறதுனால கிருஷ்ணன் அதை வாங்கிக்கிறார். அன்போடு கொடுத்தோன்னே கிருஷ்ணன் வந்து ஏற்றுக்கொள்வார். கிருஷ்ணன் அதை நிராகரிக்க மாட்டாராமா. நம்மளுடைய ப்ராப்ளம் நம்ம அன்பு இல்லாமல் செய்யறதுனால தான் கிருஷ்ணர் தள்ளி நிற்கிறார், விலகி நிற்கிறார். ஸோ பக்தர்கள் கிருஷ்ணருடைய கவனம் நம்ம எல்லாமே செய்யறது எல்லாமே நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம், கிருஷ்ணனுடைய புகழ் லீலைகளை கேட்டல் மாதிரி பல பல சேவைகள் செய்வது எதற்குன்னா எப்படியாவது கிருஷ்ணருடைய கடைக்கண் பார்வை தன் மேலே விழணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இத்தனையும் செய்யணும். ஆனால் நம்ம அன்பு கலந்து நம்ம அதை செய்யும் பொழுது கிருஷ்ணர் உடனே பரிமாற்றம் செய்வார். ஏன்னா கிருஷ்ணா வந்து பிரேமவஷ்யா, அன்புனால அன்பில் வசியப்படுபவர். அன்புனால கிருஷ்ணரை வந்து கட்டுப்படுத்திடலாம். நாம் வந்து மகாபாரத்தில் இதை பார்க்குறோம். திரும்ப வருவோம் நம்ம இந்த பில்வமங்கல தாக்கூருடைய இதுக்கு. மகாபாரத்தில் வந்து சகாதேவன் வந்து சகாதேவனுக்கும் பீமாவுக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி. அதில் ஆக்சுவலி சகாதேவன் என்ன பண்ணுறாராமா, சிம்பிளி கிருஷ்ணாவை வந்து மனசில் ஆழ்ந்து தியானிக்கிறாராமா. தன்னுடைய ஆழ்ந்த தியானத்தினால கிருஷ்ணரை கட்டி போட்டுறாராமா. கிருஷ்ணர் ஒரு இன்ச்சு நகர முடியலையாமா. ஒரு முழு முதற் கடவுள், விக்னேஸ்வராட், முழு சுதந்திரம் உடையவர். ஆனால் அவரை கட்டி போட்டுறாராமா, ஓரமாக உட்காந்துக்கிறாராமா. சகாதேவன் கிருஷ்ணரை தியானிக்கிறாராமா, அவ்வளோ ஆழ்ந்த தியானம். கிருஷ்ணர் நகர முடியல. ஆனால் அங்கே பீமா வந்து கிருஷ்ணரை வந்து பல விதத்தில் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு இது பண்ணுறார், அர்ச்சனை பண்ணுறார். ஆனால் இங்கே சகாதேவன் ஓரமாக உட்காந்துட்டு அவர் கிருஷ்ணரை தியானிக்கிறார். இது நம்ம மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ பில்வமங்கல தாக்கூர் எப்படி சொல்கிறாருன்னா, பகவான் கிருஷ்ணாவுடைய கண்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டே இருக்காங்க. தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாராம். அதனால் அவருடைய கண்கள் வந்து அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு இருக்கிறதுனால அவருடைய தெய்வீக ரூபம் வந்து அப்படி மைல்டாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் அப்படியே ஆடிண்டே இருக்காரு. ஸோ ஜெகநாத அஷ்டகத்திலையும் நம்ம படிக்கிறோம், ஜெகநாதர் வந்து கண்களை உருட்டி உருட்டி பார்க்குறாராம், யார் என்ன செய்கிறாங்க. ஸோ நாம் செய்யக்கூடிய பக்தி தொண்டு வந்து அன்பு கலந்து இருந்ததுன்னா கிருஷ்ணர் வந்து அதை கிரகிச்சுக்கிறார். நம்ம அன்பு இல்லாமல் எத்தனை செஞ்சாலும் கிருஷ்ணருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் முக்கியம் அல்ல. அவர்கிட்ட இல்லாத பொருளாக நம்ம கொடுக்க முடியும்? எல்லாமே அவர்கிட்டருந்து வந்தது. நம்ம என்ன கொடுக்க முடியும் அவருக்கு? நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது. நம்ம துச்சமான ஜீவாத்மா. ஆனால் ஒன்று நம்ம கொடுக்கலாம், அன்பு.
ஸோ அந்த அன்புக்கோசரம் அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஏங்குறாரம்மா. ஸோ நம்ம அன்பு கலந்த பக்தி அதை நம்ம கொடுக்கும் பொழுது, பக்தி தொண்டு அதை கொடுக்கும் பொழுது கிருஷ்ணர் அதை வாங்கிக்கிறதுக்கு வர்றாரம்மா. ஒரு நைஸ் லீலா முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல நான் படித்தேன், நாம் வந்து இந்த எசன்ஸை வந்து சாரத்தை வந்து சீக்கிரமாக மறந்துடுவோம். கலியுக மக்களாகியனா சாரத்தை சீக்கிரம் மறந்துடுவோம்னு ஒரு இடத்துல படித்தேன். அண்ட் ஸ்கெலிட்டனை பிடிச்சிப்போம். அதனால தான் திரும்ப திரும்ப சாரம், வைஷ்ணவா சாரக்ராஹி ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா. வெரி நைஸ். பக்திவினோத் தாக்கூர் பாடுறாரு இந்த மாதிரி. வைஷ்ணவர் என்ன பண்ணுறார்? வைஷ்ணவர் சாரக்ராஹி, சாரத்தை மட்டும்தான் கிரகித்துக் கொள்கின்றார். அந்த சாரம் என்ன? ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா. நம்ம எல்லாருமே வந்து வைஷ்ணவ சாரக்ராஹி வைஷ்ணவ சாரக்ராஹின்னு சொல்லுவோம். ஆனால் பக்திவினோத் தாக்கூர் அதுக்கப்புறம் 2 வார்த்தை சொல்லியிருக்கார். அது என்னது? ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா. கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைதல், கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைதல், இதுதான் வந்து சாரம். ஒரு வைஷ்ணவர்னா இதை மட்டும் கிரகிச்சுக்கிறார். நம்ம அதை வந்து பிடிச்சிக்காம சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டோன்னா அது கிருஷ்ணருக்கு கவர்ந்து இழுக்காது. ஜெகநாத் பூரியில் ஒரு அருமையான ஒரு லீலை. ஜெகநாதருடைய பூஜாரி மகாபாத்திரான்னு சொல்லுவோம். இவர் ஒரு தடவை ஜெய்ப்பூர் ராஜாவை பார்க்கறதுக்கு போகிறார். ஸோ ஜெய்ப்பூர் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெகநாதருடைய தலைமை பூஜாரி வந்திருக்கார். அவரை வரவேற்று அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறார். அண்ட் ஜெகநாதர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார், நலம் விசாரிக்கிறார். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அப்படி இருந்தாங்க. பகவான் மேலே, கிருஷ்ணர் மேலே அன்பு உடையவர்கள். அந்த மாதிரி ராஜாக்கள் ஜெய்ப்பூர் ராஜா அவங்கெல்லாம், பூரி ராஜா, ஜெய்ப்பூர் ராஜா அவங்கெல்லாம் கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொண்டவர்கள். சூழ்நிலையினால் அவர்கள் ராஜாவாக இருந்தாங்க. ஸோ ஜெய்ப்பூர் ராஜா ஜெகநாதருடைய நலம் விசாரிக்கிறார். அண்டு மகாபாத்ரா தலைமை பூஜாரி வந்து ஜெகநாதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். தென் இவர் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறார் ஜெகநாதருக்கு கொடுக்கறதுக்கு, ஜெய்ப்பூர் ராஜா. தென் அந்த தலைமை பூஜாரி அங்கேருந்து கிளம்புறார். கிளம்பும் பொழுது ஜெய்ப்பூர் ராஜாவுடைய ஸ்மால் டாட்டர், சின்ன ஒரு பெண், ஸ்மால் கேர்ள், அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு கவர் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ஒரு கோல்டு காயினும் அண்ட் ஜெகநாதருக்கு இந்த கவரையும் ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு வந்து சின்ன பெண் வந்து அந்த தலைமை பூஜாரிகிட்ட கொடுக்குறாங்க. ஒரு கோல்டு காயின், ஒரு கவர். பாருங்கள், ஜடக்கண்ணோட்டம் நமக்கு எல்லாருக்குமே ஜடக்கண்ணோட்டம் வேரூன்றி இருக்கின்றது. அதனால தான் நாம் பக்தியினுடைய அங்கங்களை எல்லாத்தையுமே ஜடக்கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம். அதனால தான் பக்தி உதயமாக மாட்டிக்கிறது நமக்குள்ள. ஜடக்கண்ணோட்டம் எதனால்? முக்குணங்கள் நம்ம மேலே பிரயோகமாகிறதுனால ஜடக்கண்ணோட்டம், திரும்ப திரும்ப ஜடக்கண்ணோட்டம். நாம் எத்தனை தத்துவங்களை படித்தாலும் முக்குணங்கள் நம்ம மேலே பிரயோகம் ஆகிட்டே இருக்கிறதுனால ஜடக்கண்ணோட்டம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த தலைமை பூஜாரி கையில் வந்து இங்கே ஒரு கோல்டு காயின் அண்ட் ஒரு கவர் கொடுக்குறாங்க. ஜெகநாதர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு. சரி, இவர் இந்த பூஜாரி போகிற வழியில் பார்க்குறார். சரி, ஜெகநாதருக்கு இந்த கோல்டு காயினை கொடுத்துடலாம், பட் இந்த கவரை வச்சுட்டு என்ன பண்ணுறது? வெறும் பேப்பர். இந்த கோல்டு காயின் கொடுத்துடலாம். பட் தூய பக்தர் எப்படின்னா
தூய பக்தர். தமலோ ஸ்ட்ராஸ்மகாஞ்சனக. கோல்டு கல் எல்லாத்தையும் சமமாக பாவிப்பவரம்மா தூய பக்தர். அவருக்கு கவர்ச்சி கிடையாது. கோல்டு மேலே பெருசாக கவர்ச்சியெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் இந்த முக்குணங்களுடைய பிடியிலிருந்து விடுபட்டவராக இருக்கார் தூய பக்தர். அதனால் அவருக்கு ஜட உலக பொருட்கள் விஷயங்கள் மேலே அவருக்கு கவர்ச்சி கிடையாது. அவருக்கு கவர்ச்சி கிருஷ்ணர் மேலே மட்டும்தான். ஏன்னா அவர் முக்குணங்களுடைய பிடியிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணருடைய யோகமாயாவோட மேற்பார்வையில் இருக்கிறதுனால அவருக்கு கவர்ச்சி கிருஷ்ணர் மேலே தான். அவருக்கு கிருஷ்ணர் தான் சொத்து, கிருஷ்ணர் தான் பொக்கிஷம். நாம் துரதிர்ஷ்டம், நமக்கு இந்த முக்குணங்களுடைய தாக்குதல் நம்ம மேலே இருக்கிறதுனால கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு பொக்கிஷம் சொல்லிட்டு, ஒரு பக்தருடைய லட்சணம் கிருஷ்ணர் தான் அவருக்கு பொக்கிஷம்னு நம்ம படித்தாலும் கூட திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஜட உலக செல்வங்கள் தான் நம்மளுக்கு பொக்கிஷம்னு நினைப்போம். இதுதான் ஆக்சுவலி பக்தி சாஸ்திரி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபெய்த் குணத்துக்கு தகுந்தாற் போல, குணத்துக்கு தகுந்தாற் போல ஃபெய்த் உருவாகுமாமா நமக்குள்ள. எந்த குணம் நமக்கு தாக்குறதோ அதுக்கு தகுந்தாற் போல நம்பிக்கை உருவாகும் நமக்குள்ளே. தான் அந்த நம்பிக்கையிலிருந்து குறிப்பிட்ட ஆசை உருவாகும். குணம்தான் எவ்வளவு செய்கிறது பாருங்க, எவ்வளவு சூக்ஷ்மமாக இந்த குணங்கள் செயல்படுகின்றன. ஸோ இந்த பூஜாரி போகிற வழியில் நினைக்கிறார், ஓகே கோல்டு காயின் விலை மதிப்பில்லாதது, அதை கொடுத்துடலாம் ஜெகநாதருக்கு. இந்த கவர் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அந்த இதை தூக்கி போட்டுடுறாரு. வெறும் பேப்பர் அப்படி சொல்லி அதை தூக்கி போட்டுடுறாரு. இப்போ அது நாமளே ஒரு பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் முட்டாள்தனம். முட்டாள்தனம் இது. நாம் நாமளே தேவையில்லாம் ஒரு பேப்பருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை எடுத்து நம்ம உள்ள வச்சுக்கிறோம். இதுதான் மாயாவுடைய மயக்க சக்தி. உண்மையான பொக்கிஷம் கிருஷ்ணர். ஸோ இவர் இந்த கவரை தூக்கி போட்டுடுறார். ஜெகநாதர் பார்க்குறார். இவர் போய் ஜெகநாதர்கிட்ட கொண்டு போய் இந்த கோல்டு காயினை ஒப்படைச்சிடுறார். அண்ட் இந்த பூஜாரி நைட்டு ஜெகநாதருக்கு சயனம்லாம் கொடுத்து ஜெகநாதரை தூங்க வச்சுடுறார். தூங்க வச்சதுக்கப்புறம் இவர் இந்த பூஜாரி அவர் தூங்கின்னு இருக்கார். நைட் தூங்கின்னு இருக்கும் பொழுது ஜெகநாதர் பூஜாரியோட கனவுல வர்றார். ஏ பூஜாரி, என்ன பண்ண நீ? எனக்கு அந்த ஸ்மால் கேர்ள் கிருஷ்ணருக்கு சிறிய வயசு பெரிய வயசு இந்த வித்தியாசம்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நைஸ் பாயிண்ட். பகவானுடைய பார்வை எப்பொழுதுமே நம்ம எல்லாரையுமே எப்படி பார்க்குறாரு? அவர் கிருஷ்ணருக்கு மயக்கம் கிடையாது. ஏன்னா அவர் மாயாவுடைய எஜமானர். அதனால் அவருடைய பார்வை என்னன்னா, எல்லாரையுமே அவர் என்னுடைய ஜீவாத்மா, என்னுடைய குழந்தைகள், இவங்க எல்லாரும் ஜீவாத்மா, அப்படி தான் பார்க்குறாரு கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு இவர் சிறியவர், இவர் வயதில் மூத்தவர், இவர் வயதில் பெரியவர், இந்த வித்தியாசம்லாம் கிருஷ்ணாவுக்கு கிடையாது. நமக்கு தான். ஏன்னா நம்ம ஜடக்க நோட்டத்தில் உட்காந்துருக்கோம். அதனால் ஒரு சின்ன குழந்தை கிருஷ்ணரை நோக்கி அன்பு செலுத்தினால் கிருஷ்ணர் பரிமாற்றம் செய்வார். ஏன்னா கிருஷ்ணா பார்க்கறது இந்த ஜீவாத்மா என்னை நோக்கி அன்பு செலுத்துகிறார், அப்படிதான் அவர் பார்க்குறாரு. அதனால தான் கிருஷ்ணா 5 வயது குழந்தையாகிய பிரகலாத் மகாராஜாவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்தார். அவர் உதாசீனப்படுத்தல 5 வயது குழந்தைன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல தான் ஜடக்க நோட்டத்தினால நாம் இந்த வித்தியாசமெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இவர் வயதில் பெரியவர், மூத்தவர், இவர் சிறியவர், இந்த இதெல்லாம் எகெயின் படிப்படியான தூய்மைக்கு தான் இதெல்லாம். பட் உயர்ந்த நிலை பண்டிதா சமதர்ஷினா, எல்லோரையும் சமமான நிலையில் பார்க்கறது தான் உயர்ந்த நிலை, தெய்வீக கண்ணோட்டம்.
நாம் வந்து ஆக்சுவலி படிக்கிறோம், ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியா வந்து ஒரு ஒரு வழியாக அவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சண்டாளன் அந்த பக்கம் வருவாராம். அப்போ ஆதிசங்கராச்சாரியருடைய ஃபாலோயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, சண்டாளா தள்ளிப்போ தள்ளிப்போ, இந்த ஆதிசங்கராச்சாரியார் வரார், தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலக்கி நிற்பாங்க. அப்போ அந்த சண்டாளன் வந்து சொல்லுவாரம்மா, ஓ சுவாமி, உங்களுக்கு தெரியாதா, நம்ம எல்லாருமே இந்த ஜீவாத்மா தானே, வித்தியாசம் கிடையாதுல்ல, எங்கேருந்து இந்த வித்தியாசம் அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த சண்டாளர். தட்ஸ் ஆல். ஆதிசங்கராச்சாரியர் உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அவன் நமஸ்காரம் பண்ணி, எஸ் நீ எனக்கு புரிய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு, இது அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடியது. இப்போ பகவான் இங்கே இது சின்ன ஸ்மால் கேர்ள் தான், ஆனால் அவங்க அன்போடு கொடுத்தது வந்து அவர் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப வசதி. அவர் வந்து பூஜாரியோட கனவுல தோன்றி, பூஜாரி எங்கே அந்த கவர், எனக்கு ஜெய்ப்பூருடைய டாட்டர் எனக்கு ஒரு கவர் கொடுத்தாங்களே, அது எங்கே, அது நீ போகிற வழியில் வர வழியில் நீ தூக்கி போட்டுட்ட, அதை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொண்டு வந்து கொடு. அதான் ஆக்சுவலி அவர் இல்லை, ஜெகநாதர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வர வழியில் அதை தூக்கி போட்டுட்ட. ஆக்சுவலி கவர்னா அந்த காலத்துலலாம் ஓலைச்சுவடியிலேருந்து எழுதுவாங்க, பேப்பர்லாம் கிடையாது, ஓலைச்சுவடி. நீ அதை வர வழியில் தூக்கி போட்டுட்ட. அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீ ஏன் அதை வந்து தூக்கி போட்ட, நீ எங்கேயோ தூக்கி போட்டதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், என்னுடைய கர்ப்ப கிரகத்தில் முன்னாடி அது இருக்கு, நீ வந்து பார், அதை ஓப்பன் பண்ணி எனக்கு முன்னாடி நீ படிச்சு படிக்கணும் அப்படின்னு ஜெகநாதருடைய ஆணை. இந்த தலைமை பூஜாரி விலை வளர்த்து போயிடுறார். இதுதான் நம்மளுடைய கண்ணோட்டம், ஜட கண்ணோட்டம். வெரி ட்ரிக்கி மாயா. இதுக்கு பேர் தான் கட்டுண்ட ஜீவாத்மா. திரும்ப திரும்ப ஜட கண்ணோட்டத்தில் நம்ம சிக்கிப்போம். ஜெகநாதர் அவருக்கு சொல்கிறார் இந்த மாதிரி. உடனே இந்த தலைமை பூஜாரி எழுந்திருக்கிறார், மடமடன்னு அவசர அவசரமாக குளிச்சுட்டு நடுநிசி ஜெகநாதரோட கோவில் திறந்து உள்ளே போய் ஜெகநாதர் பார்க்குறார். ஜெகநாதர் பக்கத்தில் எங்கேயோ தூக்கி போட்ட அந்த ஓலைச்சுவடி, அது வந்து ஜெகநாதர் பக்கத்தில் இருக்கு. ஒரே ஷாக்கு இருக்கு ஜெகநாதருக்கு. வந்து இந்த ஸ்மால் கேர்ள் கொடுத்த அந்த ஓலைச்சுவடி ரொம்ப வசத்தியாகும் ஜெகநாதருக்கு. அதனால் அவருக்கு புரியுறது, அப்போ தான் ஜெகநாதருடைய மனப்பான்மை அவருக்கு புரியுறது இந்த பூஜாரிக்கு. அதனால தான் அப்புறம் மக்கள் வந்து மரியாதையோடு அன்போடு என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ ஜெகநாதருக்கு, அதை நம்ம அப்படியே கொடுக்கணும், கிருஷ்ணருக்கு கொடுத்துடணும். அதில் நம்ம ஏதாவது இடைச்செருகள் பண்ணோன்னா அது வந்து டேஞ்சர். ஏன்னா அது அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஜீவாத்மா மரியாதையோடு அன்போடு கிருஷ்ணருக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். நம்ம எதுவும் அதில் கை வைக்கக்கூடாது. இங்கே இந்த ஓலைச்சுவடை எடுக்கிறார் இந்த பூஜாரி, எடுத்து கையெல்லாம் நடுங்கிறது. அவருக்கு நம்ம பெரிய அபராதம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அந்த பூஜாரி வந்து அந்த ஓலைச்சுவடி எடுத்து படிக்கிறார். ஜெகநாதருக்கு ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அந்த பொண்ணு. கிருஷ்ணாவை நோக்கி ஒரு கவிதை, பியூட்டிஃபுல் கவிதை. ஓ கிருஷ்ணா, நீங்கள் வந்து பிருந்தாவனத்திலிருந்து 11 வயசில் நீங்கள் வெளியில் வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதுராவுக்கு வந்தீங்க. அங்கே இருந்து இப்போ துவாரகாவுடைய ராஜாவாக ஆனீங்க. அந்த பொண்ணு எழுதியிருக்காங்க கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா பல பேர் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு. நானும் ஒன்று கொடுக்க போகிறேன், ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு உங்கள்கிட்ட இல்லாததை நான் கொடுக்க போகிறேன். கிருஷ்ணர்கிட்ட இல்லாதது ஏதாவது இருக்கா? ஈசாவாஷ்யம் இதம் சர்வம். அத்தனைக்கு ஓனர் கிருஷ்ணா.
கிருஷ்ணர்கிட்ட இல்லாதது ஒன்று கொடுக்க போறேன்னு அந்த பொண்ணு எழுதியிருக்காங்க இந்த ஓலைச்சுவடியில். ஓ ஜெகநாத், உங்கள்கிட்ட இல்லாதது நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். அது என்னது அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஸ்மால் கேர்ள் தான், பட் எவ்வளவு பக்குவம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பக்தி. ஸோ பக்குவங்கிறது இதுதான். பக்குவங்கிறது தான். வெளிப்புற ரீதியான சாதனைகள் பக்குவம் அல்ல. பக்குவங்கிறது நாம் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை சார்ந்து இருக்கின்றோம், எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல பக்தி அன்பு வளர்த்துக் கொள்கின்றோம், இன்டர்னலா உள்புற ரீதியாக, இதுதான் பக்குவம். ஆனால் ஜட உலகம் எப்பொழுதுமே வெளிப்புற ரீதியான சாதனைகளை மட்டும்தான் ஜட உலகம் கருத்தில் கொள்ளும். ஆனால் கிருஷ்ணர் அப்படி அல்ல. ஸோ இந்த பெண் கவிதை இப்படி எழுதுறாங்க, உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று நான் உங்க கிஃப்டாக கொடுக்க போகிறேன். அது என்னது கிருஷ்ணா? என்னதுன்னா, நீங்கள் பிருந்தாவனத்திலிருந்து 11 வயசில் நீங்கள் வெளியில் வந்தீங்க, மதுராவுக்கு வந்தீங்க, அங்கேருந்து துவாரகாவுக்கு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய மனசை நீங்கள் பிருந்தாவனத்திலேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களுடைய மனம் திரும்ப திரும்ப பிருந்தாவனத்திலேயே தான் இருக்கு. எஸ், அது என்ன அர்த்தம்? கிருஷ்ணா மதுராவுக்கு வந்தாலும் துவாரகாவுக்கு வந்தாலும் எப்பொழுதுமே தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்களை நினைத்து நினைத்து அவர் உருகிறார். கிருஷ்ணா கிருஷ்ணர் அவர் எதற்கும் ஆக்சுவலி நம்மளை மாதிரிய ஜட உலகவாதி மாதிரிய வெளிப்புற ரீதியாக எப்பொழுதுமே ஏங்கிட்டே இருப்போம், அது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் கிருஷ்ணரும் ஏங்குறாரப்பா. எந்த மாதிரி ஏங்குறாருன்னா, தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்கள் தன்னை நினைத்து நினைத்து உருகிறாங்க, அவர்களை கிருஷ்ணர் நினைச்சு நினைத்து ஏங்குறாரம்மா. எப்படி பாருங்க, என்ன பரிமாற்றம். ஸோ பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய அந்யோன்யமான அன்பு கலந்த பக்தர்கள் கிருஷ்ணரை நினைத்து நினைத்து உருகுறாங்க, கிருஷ்ணருடைய பிரிவில் ஏங்குறாங்க. அதனால் கிருஷ்ணர் துவாரகால இருந்தாலும் கூட கிருஷ்ணர் அந்த அன்பு கலந்த பக்தர்களை நினைத்து நினைத்து அவரு உருகுறாராம். அப்போ என்னன்னா, இந்த பொண்ணு எப்படி எழுதியிருக்காங்கன்னா, உங்கள் மனசை நீங்கள் பிருந்தாவனத்தில் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்கள் மனம் உங்கள் கூட இல்லை, உங்கள் மனசை நீங்கள் அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்க பிருந்தாவனத்தில். அதனால் நான் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு கிஃப்டை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்னது அப்படின்னா, என்னுடைய மனசை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா உங்கள் மனசை நீங்கள் அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்க பிருந்தாவனத்தில். நான் என்னுடைய மனசை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். பியூட்டிஃபுல். இது ஜெகநாதருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, அந்த கேர்ள், என்னுடைய மனசை நான் உங்கள்கிட்ட பறி கொடுத்துட்டேன், என்னுடைய மனம் உங்களையே நினைச்சிட்டே இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதான் ஒரு பக்தர் பாடுறாங்க, ஆக்சுவலி கண்ணும் மனமும் எதையும் நாடாதே அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறாங்க. அருமையான லைன். நம்மளுடைய கண் எப்படி? ஆக்சுவலி ஹிஸ் ஹோலினஸ் ஜாய் ஜெகநாத் பலதேவ் சுபத்ர மகாராணிக்கு ஹிஸ் ஹோலினஸ் சச்சினந்தன சுவாமி மகாராஜ் சொல்லுவார், நம்மளுடைய கண் எப்படின்னா, நம்ம ஜபம் பண்ணும் பொழுது விதவிதமான ஜபம் இருக்காமா, விதவிதமான பெயருடைய ஜபம். ராடார் ஜபா. என்னது ராடார் ஜபா? ராடார் ஜபான்னு என்னது? இந்த ராடார் பார்த்துருக்கீங்களா? ராடார் ரொம்ப உயரமாக இருக்கும், ரொம்ப உயரத்தில் வச்சுருவாங்க. அண்ட் அந்த ராடார் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணும் இந்த ராடார். யார் வர்றாங்க, எங்கே வர்றாங்க, எங்கே போகிறாங்க, எல்லாமே அது ஸ்கேன் பண்ணும், ரொம்ப உயரத்தில் இருந்துட்டு. ஸோ இதோலின சச்சினந்தன சுவாமி மகாராஜ் சொல்கிறாரு, நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கு? ராடார் ஜபா. ராடார் ஜபானா எப்படி? நாம் ஜபம் பண்ணிருக்கும் போது நம்ம கண் அப்படியே அலை பாஞ்சிட்டே இருக்கும், யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அலை பாஞ்சிட்டே இருக்கும். ராடார் ஜபா இதுக்கு பேர். ஆனால் இந்த பக்தர் எப்படி பாடுறாங்க, கண்ணும் மனமும் எதையும் நாடாது. என்னுடைய கண்ணு எதையும் நாடாது கிருஷ்ணா, உங்களை தான் நாடும். மனம் வேற எதையும் நாடாது, உங்களை மட்டும்தான் நாடும். இப்படி பாடுறாங்க ஒரு பக்தர். ஸோ
ஸோ அதனால் ஆச்சரியம் இல்லை, கிருஷ்ணர் தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்களை நினைத்து நினைத்து அவரும் ஏங்கிறது பெருசா ஆச்சரியம் இல்லை. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, பிரசன்ன வதனாம்போஜம், கிருஷ்ணனுடைய முகம் வதனம் எப்படி இருக்காமா, பிரசன்னம், ரொம்ப சியர்ஃபுல், அதாவது ரொம்ப கவர்ச்சிகரமான, இதழோரம் சொல்லுவோம் இல்லையா, இதழோரம் இருக்கக்கூடிய ஒரு புன்னகை, ஒரு மைல்டு மந்தகாசம், அதான் சொல்லுவோம். ஹாசானா ஒரு புன்னகை, மந்தகாசம்னா அப்படி இதழோரம் துணிக்கக்கூடிய ஒரு மைல்டு புன்னகையாகும். இந்த ஆக்சுவலி கோபியர்கள் பாடுறாங்க, ஆக்சுவலி துவஜனாஸ்மிதா, what is that? துவம்சனாஸ்மிதா, கரெக்ட், துவம்சனாஸ்மிதா. what is the first line? அதுக்கு முன்னாடி துவம்சனாஸ்மிதா. துவம்சனம்னா நம்மளுடைய ப்ரைடு, நம்மளுடைய அகங்காரத்தை துவம்சம் பண்ணிடுவார் நம்ம கிருஷ்ணா. எப்படி? நிஜதனாஸ்மியா, ரைட். அதாவது அவருடைய இந்த கவர்ச்சிகரமான புன்னகையை நாம் பார்க்கும் பொழுது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ரைடு, அகங்காரத்தை துவம்சம் பண்ணிட்டு வரோம். அப்படி பாடுறாங்க கோபியர்கள். அதனால கிருஷ்ணாவுடைய இந்த கவர்ச்சிகரமான புன்னகையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பக்தர்கள். பிரசன்னவதனாம் பூஜம், பிரசன்னவதனம் தியாயேத். இப்படி கவர்ச்சிகரமான புன்னகை நிரம்பிய இந்த தெய்வீகமான முகம் ஸ்ரீமுகம் சதே, அப்படி கோபியர்கள் பாடுறாங்க. ஸோ இந்த ஸ்ரீமுகம், த பியூட்டிஃபுல் முகம், அழகான இந்த முகம், இதை தியாயேத் நினைக்கும் பொழுது, அப்படிதான் நம்ம சுக்லாம் பரதரத்தில் சொல்றோம். கிருஷ்ணா அவ்வளவு அழகு அப்படின்னா அவ்வளவு. இதுக்கு பேர் தான் பகவான். பகவான் இப்படிப்பட்டவர். அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு, பத்ம கர்ப்பா நேக்ஷணம், கண்கள் எப்படியாமா பத்ம கர்ப்பா, அதாவது தாமரையுடைய நடுவுல இருக்கக்கூடிய மகரந்தம் பார்த்துருக்கீங்களா, எப்படி கொஞ்சம் ரெட்டா இருக்கும், அந்த மாதிரி பத்ம கர்ப்பாரு நேக்ஷணம் அக்ஷா. கிருஷ்ணருடைய கண்கள் எப்படியாமா இது மாதிரிய தாமரையுடைய நடுவில் இருக்கக்கூடிய மகரந்த மாறிய ரெட் கலர் ஐஸ் ஆகும், ரொம்ப ரெட் கலர் ஐஸ். ஸோ இதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அதான் ஒரு பக்தி சாஸ்திரி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாம் ஜடக்க நோட்டத்தில் இருக்கிறதுனால தெய்வீகத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, நம்மளுடைய ஜட அறிவினால புரிஞ்சிக்க முடியாது. எத்தனை முயற்சி பண்ணாலும் சரி, ஜட அறிவினால தெய்வீகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. கிருஷ்ணர் எப்படி இந்த மாதிரி சிவந்து போன கண்கள், அது தாமரையுடைய நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் மாறிய அந்த கலரை உடைய கண்கள், இது எப்படி நமக்கு புரியுது? நம்ம கண்கள் எப்படி இருக்கு? ஒயிட் கலர் இல்லையா, கண்ணு பூத்து போயிடுச்சு அப்படின்னுவாங்க. நம்மளோட கண்கள் அப்படிப்பட்டது, நம்மளுக்கு இது புரியாது. ஏன்னா நம்ம ஜடக்க நோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால, முக்குணங்களுடைய பிடியில் இருக்கிறதுனால இந்த அழகு நம்மளுக்கு தெரியாது, இந்த அழகை நம்மளால ரசிக்க முடியாது. நமக்கு திரும்ப திரும்ப ஜட உலக அழகு தான் நம்மளுக்கு பிரமாதமா தெரியும் நமக்குள்ள. இதுதான் ஜீவாத்மாவுடைய வியாதி, கட்டுண்ட ஜீவாத்மாவோட வியாதி. ஸோ தீர்வு என்ன? திரும்ப 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 கிருஷ்ணரை தான் நினைக்கணும், தெய்வீக ரூபத்தை நாம் திரும்ப திரும்ப நினைக்கணும். ஏன்னா யஸ்மரேத் புண்டரீகாட்சம், புண்டரீக அக்ஷா,
தாமரை போன்ற அழகான கண்களை உடையவர். நமக்கு இது புரியாது. அது எப்படி தாமரை மாதிரி ஒரு அழகான கண்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய ஜட அறிவை யூஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்போம். இது எத்தனை பண்ணாலும் புரியாது. ஏன்னா பிரபுபாதர் எழுதுறாரு, கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையாத வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் கிருஷ்ணா பக்தியான அபிஜானாதி, பக்தி மூலமாகத்தான் என்னை தெரிந்து கொள்ள முடியும்னு கிருஷ்ணா சொல்றாருல்ல. நாம் படிக்கலாம், ஓகே, தாமரை போன்ற அழகான கண்களை உடையவர், அது ஜஸ்ட் நம்மளுக்கு தியரியாக தான் இருக்கும். நாம் படிக்கிறோம். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஒரு லீலை. அவர் பேர் வில்லிதாசர். ராமானுஜாச்சாரியருடைய அற்புதமான ஒரு சிஷ்யர் வில்லிதாசர். இந்த வில்லிதாசர் ஒரு தடவை என்னாச்சாமா, பகவான் ரங்கநாதர் தேரில் வரார் ஸ்ரீரங்கத்தில். அண்ட் ரங்கநாதருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கோசரம் பலதரப்பட்ட பக்தர்கள் பலதரப்பட்ட அன்பு தொண்டை செய்கிறாங்க. ரங்கநாதருக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்ஸில் ஒருத்தர் ரங்கநாதரை கவர்ந்து இழுப்பதற்கோசரம் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே பகவானை கவர்ந்து இழுப்பதற்கோசரம் நம்ம செய்கிறோம். ஆனால் பகவான் தான் மையம்ங்கிறது, கிருஷ்ணர் தான் மையம்ங்கிறது மறந்து போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதற்கோசரம் செய்வோம். அது அனர்த்தம், அது அசுத்தம். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கோசரம் நம்ம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நம்ம செய்யறது எல்லாமே கிருஷ்ணரை கவர்ந்து இழுப்பதுக்கோசரம் தான் செய்யணும். நாம் அன்பு கலந்து நம்மளுடைய சேவையை செய்யும் பொழுது கிருஷ்ணருடைய பார்வை நம்ம மேலே விழும். அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியே. வாழ்க்கையுடைய வெற்றியே சமூக ஒருத்தர் எப்படியாவது கிருஷ்ணருடைய கடைக்கன் பார்வை தன் மேலே விழணும். அதுக்கு தான் ஹோல் லைஃபே. இங்கே ரங்கநாதர் தேரில் வரார். அண்ட் பலதரப்பட்ட பக்தர்கள் ஒருத்தர் ரங்கநாதருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சில பேர் ரங்கநாதருக்கு முன்னாடி கோலமெல்லாம் அழகான கோலங்கள்லாம் போடுறாங்க. ஒரு சில பேர் வேத கோஷங்களை பாடுறாங்க. ஒரு சில பேர் கிருஷ்ணருடைய நாமங்களை பாடுறாங்க. இப்படி விதவிதமாக அவங்க ரங்கநாதரை கவர்ந்து இழுப்பதற்கோசரம் மொத்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே ரங்கநாதர் மேலே அவங்களுடைய கவனம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த டைமில் ராமானுஜாச்சாரியர் வரார் தன்னுடைய சிஷ்யர்களோட. வரும்பொழுது அவர் பார்க்குறார், பக்கத்தில் ஒரு வயல் இருக்காம. அந்த வயலில் ஒரு நபர், இது எதுவுமே அவருக்கு தெரியலையாமா. இங்கே ரங்கநாதர் ரொம்ப பெரிய ஒரு கோலாகலமாக வெகு விமரிசையாக அவங்க பக்தர்கள் கொண்டாடுறாங்க ரங்கநாதரை, இந்த உற்சவத்தை. அப்படி இருக்கார் ரங்கநாதர். எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு ஒன்று காமிச்சாங்க, ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்ரீ ரங்கநாதர் நைட்டு தூங்கும் பொழுது அவருக்கு சயன ஆரத்தி செய்கிறாங்க. அப்போ ரங்கநாதர் அவர் நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கார். நைட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப தின் சில்க் ட்ரெஸ் போட்டிருப்பாராமா. அண்ட் ஒரு 3-4 பக்தர்கள் வீணை வாசிக்கிறாங்க. நின்றுட்டு வீணை வாசிக்கணுமாங்க, நின்றுட்டு. அண்ட் அது ஃபுல்லாக அங்கே நின்று கேட்பாராம்மா ரங்கநாதர். அது ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அது ஏகாந்த சேவைன்னு பேர். அதுக்கு பேர் ஏகாந்த சேவை. ஏகாந்தம்னா அந்யோன்யமான சேவை. அது செலக்டட் பக்தர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது எனக்கு ஒரு தடவை அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்தர் ரொம்ப பியூட்டிஃபுல். அது வீணை வாசித்து ரங்கநாதருக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்கோசரம். ஸோ இங்கே இந்த நபர் வயலில் ஒரு பெண்மணி நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த பெண்மணிக்கு கொடையை பிடிக்கிறார் இவர். வெயில் அந்த பெண் மேலே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு அவங்க நடந்து வராங்க. ரொம்ப மிடுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க கர்வத்தோட அந்த பெண். அண்ட் இவர் பின்னாடி நடந்துகிட்டே போகிறார். அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கார். அண்ட் இவருடைய கண் அந்த பெண்ணுடைய கண் மேலேயே வச்சுட்டே இருக்கார். ராமானுஜாச்சாரியர் நடந்து வர்றாரு.
அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். இவ்வளவு வெகு விமரிசையாக கோலாகலமாக ரங்கநாதர் வந்துட்டுருக்கார். ஊர் மக்கள் அத்தனை பேருமே ரங்கநாதருடைய கவனம் தன் மேலே விழணும்னு சொல்லி பல பல பக்தி தொண்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் இந்த நபர் என்ன, வயலில் வந்து அந்த பெண்ணுடைய கண்ணையே பார்த்துட்டே இருக்காரு. கொடை பிடிச்சிட்டு பின்னாடி நடந்து வந்துறாரு. அண்ட் அந்த பெண் வந்து ரொம்ப கர்வத்தோடு நடந்து வராங்க. இதுதான் ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன். இந்த கர்வம் ஆக்சுவலி பிரபுபாதர் இது எழுதுகிறார். 4 விதிமுறைகளில் வந்து 4 குணங்கள் போகிறதுன்னு நம்ம படிக்கிறோம். அதில் பிரபுபாதர் என்ன எழுதுகிறாருன்னா, ஒன்று வந்து ப்ரைடாமா, கர்வம்னு சொல்கிறார். தபஸ்யாவை இழந்துட்டோன்னா கர்வம் வருமா, அல்லது வேற விதமாக சொல்லணும்னா கர்வத்தினால தபஸ்யா போயிருன்னு சொல்கிறார் பிரபுபாதர். இன்னும் வித்தியாசமாக அதில் இருக்கு. எஸ், நம்ம எல்லாருமே கர்வம் நிரம்பியவர்கள் தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரணாகதி கொள்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, ஒன் ஷுட் பி மீக் அண்ட் ஹம்பிள் அப்படின்னு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அப்படி நமக்கு சொல்லித்தரார். பணிவு. சரணாகதி வந்தாச்சு அப்படின்னா அவருக்கு இந்த பணிவு வந்துருமாமா. கிருஷ்ணருக்கு முன்னாடி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பணிவு வந்துருமாமா. ஏன்னா பணிவுங்கிறது தெய்வீக குணம். அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வந்து கர்வம். அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சரணாகதி வராது. ஏன்னா சரணாகதி கொள்கையில் ஒன்று அது பணிவு அப்படிங்கிறது. ஸோ இந்த பெண் வந்து ரொம்ப அப்படி தன்னோட அழகுனால அவங்க கர்வத்தோடு நடந்து வராங்க. இவர் வந்து அந்த பெண்ணுக்கு கொடையை பிடிச்சிட்டு அந்த பெண்ணினுடைய கண்ணை பார்த்துட்டே வர்றார். பின்னால் கால் எடுத்து வச்சு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு இப்படி வந்துட்டுருக்கார். ராமானுஜாச்சாரியருக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு அந்த நபரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. ஸோ அந்த நபரை கூப்பிட்டு வந்தவுடனே ராமானுஜாச்சாரியர் கேட்குறாரு, என்னப்பா நீ அந்த பெண்ணினுடைய முகத்தில் நீ என்ன பார்த்த? அந்த நபர் சொல்வார், சாமி உங்களுக்கு தெரியாது, இந்த பெண்ணினுடைய கண் வந்து அவ்வளவு அழகு, இந்த பெண்ணினுடைய கண் வந்து அவ்வளவு அழகு, அதனால் என்னுடைய கண்ணை வந்து அந்த அழகான கண்களிலிருந்து எடுக்க முடியல என்னால். அதனால் அவங்கள கண்ணையே நான் பார்த்துட்டு நான் பின்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு வரேன், அவங்களுக்கு கொடை பிடிக்கிறேன் நான். இதுதான் மயக்க சக்தி, மாயோட மயக்க சக்தி. கிருஷ்ணருடைய தெய்வீக அழகில் நாம் வந்து நானூறாகா, நமக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, டிசீஸ். இது மாயாவுடைய தாக்குதல்னால நமக்கு டிசீஸ், வியாதி. என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய தெய்வீக அழகில் நாம் கவரப்பட மாட்டேங்கிறோம். துரதிர்ஷ்டம், மீண்டும் மீண்டும் ஜட உலக அழகில் நாம் கவரப்படுகின்றோம். இதுதான் கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய வியாதி, மாயாவோட மயக்கத்தில் இருக்கிறதுனால. உண்மையான அழகு கிருஷ்ணர் தான், ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நதே விது தெரிய மாட்டேங்குது. ராமானுஜாச்சாரியர் சொல்றார், ஏன்பா நான் இதை விட அழகான கண்களை உனக்கு நான் காமிச்சு கொடுத்தேன்னா, சேலஞ்ச் பண்றார் ராமானுஜாச்சாரியர். நீ அந்த பெண்ணினுடைய கண்களை வந்து ரொம்ப அழகு, அதனால என்னுடைய கண்ணை எடுக்க முடியலன்னு சொல்ற, வைத்த கண் வாங்காம பார்க்கறது சொல்றது. நான் இதை விட ஒரு அழகான கண்ணை நான் உனக்கு காமிச்சு கொடுத்தேன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறார் ராமானுஜாச்சாரியர். அதுக்கு அந்த நபர் சொல்றாரு, இதை விட அழகான ஒரு கண்ணை வந்து எனக்கு நீங்க காமிச்சு கொடுத்தீங்கன்னா நான் அந்த நபருக்கு கம்ப்ளீட்டா இதாயிருவேன், அவர் கீழ்படிச்சிருவேன், அந்த நபருக்கு முழுக்க நான் கீழ்படிச்சிருவேன். அண்ட் என்னுடைய கண்ணை நான் வேற எங்கேயும் திருப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ராமானுஜாச்சாரியர் சொல்றாரு, ஓகே சரி, நீ வந்து நாளைக்கு நீ என்னை தேடி வரணும், நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். ஸோ இவர் வரார், ராமானுஜாச்சாரியர் தங்கி இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு வரார். ராமானுஜாச்சாரியர் வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறார். எங்கே கூட்டின்னு போறாருன்னா ஸ்ரீரங்கநாதர் வந்து சயன கோலத்தில் அப்படி படுத்துட்டு இருக்கார். அண்ட் ராமானுஜாச்சாரியர் இவரை கூட்டிட்டு போய் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி போய் நிறுத்தி
இங்கே ஸ்ரீ ரங்கநாதருடைய கண்களை பார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே ராமானுஜாச்சாரியர் இந்த மாதிரிய விரும்புகிறார். ரங்கநாதருடைய அழகான பத்மகர்பாருணேக்ஷணம், பத்மகர்பாருணேக்ஷணம், அருணேக்ஷணம். ஸோ இந்த அழகான கண்கள் தாமரை இதழுடைய நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் போன்று ரெட் கலர் ஐசம், ரெட் கலர் கண்கள், மற்றும் அவருடைய கண்கள் வந்து தாமரை இதழ்கள் மாறி அப்படி வந்து இருக்குமாம். இன்னொருத்துல இருக்கு அப்படின்னா அவருடைய கண்கள் வந்து காது வரைக்கும் இருக்குமாம், அப்படி நீண்டு இருக்குமாம், காது வரைக்கும் அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கண்களை வந்து ராமானுஜாச்சாரியர் வந்து ரங்கநாதருடைய ஒரிஜினல் கண்கள் இவருக்கு பார்க்கணும், தென் இவர் எங்கேயும் திரும்ப மாட்டார். இதுக்கு பேர் தான் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத தேஜசாம். அதாவது நமக்கு இந்த போகா புலன் இன்பம் மற்றும் ஐஸ்வர்யங்கள் இதில் அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனம் வந்து ஸ்டடியாக இருக்காது. ஆனால் ஒன்ஸ் வந்து பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, அவருக்கு இந்த ஹையர் டேஸ்ட், உயர்ந்த டேஸ்ட் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா தென் அவருக்கு இந்த லோயர் டேஸ்ட் நோக்கி அவர் திரும்ப முடியாதாமா. அதனால ராமானுஜாச்சாரியர் விரும்புகிறார், ரங்கநாதருடைய அழகான கண்களை எப்படியாவது இவர் பார்க்கணும்னு விரும்புகிறார். இவர் தூய பக்தராக இருக்கிறதுனால, இவர் விரும்பினதுனால ரங்கநாதர் அங்கே சயன கோலத்தில், ஆனந்த சயன கோலத்தில் இருக்கார். அவர் வந்து உண்மையிலேயே தன்னுடைய ஒரிஜினல் கண்களை காமிக்கிறாராமா, தன்னுடைய பத்ம கர்ப்பாரு நேக்ஷணம், தாமரை போன்ற அந்த அழகான கண்களை அவர் வந்து இங்கே காமிக்கிறார், உண்மையிலே காமிக்கிறாராம். இந்த நபர் ரங்கநாதருடைய தெய்வீக கண்களை கொஞ்ச நேரம் பார்த்துறார். பார்த்த உடனே அவ்வளோதான், இவருக்கு கண்ணிலிருந்து தார தாரையாக தண்ணீர் வருது. எவ்வளவு அழகான கண்கள்! இந்த மாதிரி கண்களை நான் வந்து நான் பார்த்ததே இல்லையே, நான் எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த தெய்வீக கண்களை நான் வந்து பார்த்து, இவ்வளவு அழகு நிரம்பிய இந்த கண்களை பார்த்து ரசிக்கிறதை விட்டுட்டு நான் எங்கேயோ ஒரு பெண்ணுடைய கண்களை பார்த்து இப்படி இழந்துட்டேன், எனக்கு காலத்தை இழந்துட்டேன்னு வருந்துறார். அண்ட் அவர் தீர்மானம் பண்றார், இனிமே எனக்கு ரங்கநாதர் தான் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவருக்கு சரணாகதி அடைஞ்சிறார் கிருஷ்ணாவுக்கு, ரங்கநாதருக்கு. அவர் தான் வில்லிதாசர். அதனால தான் நீங்கள் இப்பயும் போனாலும் ரங்கநாதருடைய கண்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், திருத்தமாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா ராமானுஜாச்சாரியருடைய இந்த குறிப்பிட்ட இந்த லீலை பகவான் வந்து இதை செய்கிறார் அவர் கூட. ஸோ நீலோத்பல தலஷ்யாமம், நீலோத்பல தலஷ்யாமம் இது எப்படின்னா போட்டிருக்கு பாருங்க, ப்ளூ லோட்டஸ். அதாவது இதை வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துலையும் நம்ம படிக்கிறோம். நார்மலி ப்ளூ லோட்டஸ் பார்க்க முடியாது, ப்ளூ லோட்டஸ் வந்து ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ கிருஷ்ணனுடைய அவருடைய கலர் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ லோட்டஸ் சேர்ந்து அந்த மாதிரி கலராம். சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி தரிசனம் செய்கிறார் எங்கே அப்படின்னா, அவர் வந்து இந்த அதாவது ராதாகிருஷ்ணாவுடைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் செய்கிறார் கரையில் நின்றுட்டு. அப்படி எப்படி தரிசனம் செய்கிறாராமா, கிருஷ்ணர் வந்து ப்ளூ லோட்டஸ் அப்படிங்கிறது பார்க்குறாராமா. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாமே வந்து ரெட் கலர் லோட்டஸாக வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரியுது. அது ரொம்ப வெரி இன்டிமேட் லீலா. அது சைத்தன்ய சரிதாமிரத்தில் அந்திய லீலாவில் ரொம்ப அருமையாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணர் இப்படியாமா ப்ளூ லோட்டஸ் கலர், நீலோத்பல தலஷ்யாமம். இவ்வளவு அழகு நிரம்பியவர் பகவான் கிருஷ்ணா. ஸோ அதனால தான் பிரபுபாதர் இங்கே எழுதுகிறார், கிருஷ்ணருடைய தெய்வீக அழகு வந்து சும்மா இந்த மாதிரியா
ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர் வந்து வரையலை. கிருஷ்ணருடைய தெய்வீக அழகு வந்து பிரம்மசம்ஹிதை, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, இந்த மாதிரி பெரிய பெரிய சாஸ்திரங்களில் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணருடைய தெய்வீக அழகு. ஸோ அதனால் நம்மளுடைய பக்குவம் அப்படின்னா இந்த கிருஷ்ணனுடைய தெய்வீக அழகில் நாம் கவரப்பட வேண்டும். வியாதி அப்படின்னா நம்மளுக்கு ஜட அழகில் திரும்ப 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 கவர்ச்சி வந்துட்டே இருக்கும். இது நம்மளோட வியாதி. அதாவது வியாதியில் தான் நம்மளால் வந்து சுவைக்க முடியாது. வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வந்து ஒரு ஒரு டேஸ்டி பிரசாதத்தை வந்து நம்மளால் சுவைக்க முடியாது. அந்த டேஸ்ட் நம்மளுக்கு இருக்காது வியாதி வந்துருச்சுன்னா. வியாதி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதை வந்து சுவைக்க முடியும். ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த அறியாமைங்கிற வியாதி நம்மளுக்கு நம்ம மேலே பிரயோகமாயிருக்கிறதுனால நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய தெய்வீக அழகை வந்து நம்மளால் ஆக்சுவலி ரசிக்க முடியவில்லை. அண்ட் ஜட ரீதியான அழகு திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரொம்ப பிரமாதமாக தெரிகிறது. இதுதான் நம்மளோட வியாதி. தட் இஸ் வாய் நாம் திரும்ப திரும்ப நாம் வந்து இந்த பக்தி யோகத்தை, பக்தியினுடைய அங்கங்களை பயிற்சி செய்ய கிராஜுவலி இந்த ஜட ரீதியான அழகு வந்து நம்மளுக்கு சொல்கிறது பிடிக்காமல் போயிடும். அண்ட் இதை வந்து நம்ம படிக்கிறோம். நாம் பக்தியை வந்து செய்ய 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 ஜட உலக கவர்ச்சி வந்து அவருக்கு போயிடும். அண்ட் அவருக்கு கவர்ச்சி கிருஷ்ணர் மேலே அதிகரிக்கும். ஸோ அப்போ இது வரணும், நம்மளுக்கு கிருஷ்ணர் மேலே கவர்ச்சி வரணும் அண்ட் ஜட உலக கவர்ச்சி போகணும். இந்த ரெண்டு சைமல்டேனியஸாக நடக்குமாங்க நம்ம பக்தி நம்மளுக்குள்ள உதயமாகும் பொழுது. ஸோ இப்படி சங்கு சக்கர கதாதரம், இப்படி சங்கு சக்கரம் கதை தாமரையை வந்து ஏந்தி இருக்கார். அப்படிப்பட்ட பகவான் நம் ஹிருதயத்தில் இருக்கார். ஆக்சுவலி நம் ஹிருதயத்தில் அங்குஷ்ட மாத்திரம் அமலம் அபீவ்ய தர்ஷனம் ஷியாமம் பியூட்டிஃபுல்லி பிளாக்கிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் அவருடைய ட்ரெஸ் எப்படியாமா ததித் வாசதம் அச்சுதம். அச்சுதம் கிருஷ்ணா அவருடைய ட்ரெஸ் வந்து லைட்னிங் மாதிரி இருக்காங்க, மின்னல் மாதிரி இருக்காம அவருடைய ட்ரெஸ். மின்னல் மாதிரியே, மின்னல் அடிச்சதுன்னு எப்படி பிரகாசமாக அப்படி ஆகாயத்தில் வரும் கொஞ்ச நேரத்துக்கு, அந்த மாதிரிய அச்சுதம் கிருஷ்ணாவுடைய ட்ரெஸ் வந்து அப்படி கண்ணை பறிக்கக்கூடிய பிரகாசம் நிரம்பிய ட்ரெஸ்ஸம் ததித் வாசுதம் அபீவ்ய தர்ஷனம் ஷியாமம். ஸோ அங்குஷ்ட மாத்திரம் அமலம். அமலம் அப்படின்னா தெய்வீகம், முழுக்க முழுக்க தெய்வீகமானவர் கிருஷ்ணா. ஸோ நாம் நம்மளுடைய பக்குவம் அப்படின்னா தெய்வீகத்தில் ஆழ்ந்திருக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் அதோட நான் முடிச்சிடுறேன். ரீசெண்டாக நான் ஒன்று படித்தேன். நாம் டெய்லி வந்து ஜெகநாத அஷ்டகம் பாடுறோம். அதில் வந்து நம்ம அகோதீனே நாதே நிகித சரணம் நிச்சிதம் இதம் அப்படின்னு பாடுறோம். பட் ஆக்சுவலி அதனுடைய வார்த்தை வந்து எப்படி போட்டிருக்குன்னா அகோதீனே நாதே கிடையாது, அகோதீனே அநாதே. அதான் அதனுடைய ஒரிஜினல் பாட்டு. அப்படிதான் அகோதீனே அநாதே நிகித சரணம் நிச்சிதம் இதம். இது பியூட்டிஃபுல் மீனிங். இது என்ன அர்த்தம்னா அகோதீனே நான் ஒரு தீனன், நான் ஒரு பாவி. அநாதே, அநாதைனா நான் அநாதை, நான் அநாதை, எனக்கு வந்து பாதுகாப்பு. இப்போ அநாதைங்கிறது யாரை சொல்லுவோம்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏன் அது அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகள் ஏன் சொல்கிறோம் அநாதைகள்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பாவும் தெரியாது அம்மாவும் தெரியாது, அந்த பாதுகாப்பு கிடையாது. அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துடைய பாதுகாப்பு இல்லாத குழந்தைகளுக்கு பேர் அநாதைன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இங்கே பாடுறாரு ஜெகநாதருக்கு முன்னாடி இங்கே ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியார் அகோதீனே அநாதே, நான் ஒரு அநாதை கிருஷ்ணா. அதாவது பாதுகாப்பு அற்றவர், பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கேன் கிருஷ்ணா, எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் நான் இப்படி இருக்கேன் கிருஷ்ணா, ஆனால் நான் ஒரு அநாதை. இப்படி அதில் வருது. யார் ஒருத்தர் இப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ, வெரி இம்பார்ட்டன்ட், இப்படி ஜெகநாதருக்கு முன்னாடி யார் ஒருத்தர் இந்த மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்களோ, கிருஷ்ணா நான் ஒரு அநாதை, எனக்கு பாதுகாப்பு இல்லை கிருஷ்ணா, நான் ஒரு பாவி தீனன்,
இப்படி யார் கிருஷ்ணாவுக்கு முன்னாடி ஃபீல் பண்றாங்களோ கிருஷ்ணர் என்ன பண்றாராமா, நிச்சிதம் இதம், நிச்சயமாக நிச்சயமாக உடனே என்ன பண்றாராமா, நிகித சரணம், நிச்சயமாக தன்னுடைய பாத கமலங்களை அவருக்கு கொடுக்குறாராமா. அந்த யார் அப்படி ஃபீல் பண்றாங்களோ அவருக்கு கொடுக்குறாராமா. ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நாம் கிருஷ்ணருக்கு முன்னாடி, கிருஷ்ணா நான் ஒரு அனாதை, ஆதரவற்றவன், எனக்கு பாதுகாப்பு இல்லை கிருஷ்ணா, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு மனப்பூர்வமா நம்மளுடைய ஃபீலிங்ஸை கிருஷ்ணருக்கு தெரிவிக்கும் பொழுது, அழும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாராமா, நிச்சயம் இதம், நிச்சயமாக அவர் என்ன பண்றாராமா, நிகித சரணம், தன்னுடைய பாதகமலங்களை கிருஷ்ணர் அந்த பக்தருக்கு கொடுக்குறாராமா. அதாவது அடைக்கலம் கொடுக்குறார். இப்படி பாடுறார் ஆதிசங்கராச்சாரியார். ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல், அந்த ஃபீலிங்ஸ் தொனிக்கக்கூடிய பாட்டு இதெல்லாம். ஸோ நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்மளுக்கு பக்குவம், ஆன்மீகத்தில் பக்குவம். ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி, பதித பாவன் சில பிரபுபாத் கி, நித்தாய் கௌர பிரேமநந்தே. எஸ் மதே. ஆக்சுவலி அதாவது கரெக்ட் மாதாஜி. எப்படின்னா வர்ஷிப் அன்புனால வர்ஷிப் பண்ணுறது தான் கரெக்ட். அதுதான் உயர்ந்த வழிபாடு, ஹை கிளாஸ் வர்ஷிப் அது. ஆனால் நமக்கு கிருஷ்ணரை அன்புனால வழிபாடு தெரியலைன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலி ரூல்ஸை பிடிச்சிப்போம். நம்ம படிக்கிறோம், ஆண்டாள் என்ன பண்ணாங்க, ஆண்டாளை ஃபஸ்ட்டு அந்த மாலையை தன் கழுத்தில் போட்டுக்கிறாங்க ரங்கநாதர் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அண்டு டெய்லி இந்த மாதிரி போட்டு போட்டு கொடுக்குறாங்களாமா. அவங்க அப்பாவுக்கு தெரியாது, நம்மாழ்வார் இல்லையா, நம்மாழ்வாருக்கு தெரியாது. அவர் பாட்டில் பண்ண மாலையை எடுத்து ஃபஸ்ட் தான் போட்டுப்பாங்க. போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும், அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்து அது ஃபஸ்ட் தானே போட்டுக்கிறாங்க. அது போடும்போது அதில் ஒரு அவங்களுடைய ஹேர் அதில் ஒட்டியிருக்கு அந்த மாலையில். ஏன்னா ஒரு ராஜா கேட்குறார், எப்படி ஹேர் எப்படி இவ்வளோ நீண்ட ஹேர் எப்படி அதில் வந்தது தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது அவ்வளோ நாள் ரங்கநாதர் ஏற்றுட்டு இருக்கார். எப்படி தனக்கு போட்டுன்றத ரங்கநாதருக்கு கொடுக்குறாங்க, ரங்கநாதர் ஏற்றுட்டு இருக்கார். அப்போ இதில் பாயிண்ட் என்னென்னா, ஆக்சுவலி அன்பு கலந்த வழிபாடு தான் கரெக்ட். நமக்கு ஹிருதயத்தில் அந்த பக்தி அன்பு உதயம் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி நம்ம இதை தான் பிடிச்சிப்போம், விதிமுறைகளை தான் பிடிப்போம். விதிமுறைகள் நம்மளுக்கு பிடிச்சிட்டு இருந்தோம்னா பக்தி தெரியாது. பக்தி நம்மளுக்கு உதயம் ஆயிடுச்சுன்னா விதிமுறைகள் தெரியாது. அப்போ மோஸ்ட்லி அப்போ ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் அவங்க அன்போடு கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்கணும். அது வரும் அது வரும் அது வரும் அது வரும் மாதாஜி. தட்ஸ் வை இந்த சங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்தர்கள் சங்கத்தில் பலதரப்பட்ட பக்தர்கள் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அன்பில் உயர்ந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. ஒரு சில பேர் விதிமுறைகளே உட்காந்துருக்கலாம், தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். இட்ஸ் எ சேலஞ்ச். இப்போ வைஷ்ணவ அபராதம்ங்கிறது வராது மாதாஜி. ஏன் அப்படின்னா நாம் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணதான். நம்ம பர்பஸ்ஃபுல்லாக இன்னொருத்தர் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நிறுத்தினோன்னா சொல்லலாம். நமக்கு ஓகே, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்பொழுது நம்ம ஹம்பிளாக பொலைட்டாக அந்த மாதிரி சொல்லி அவருக்கு நோகாத மாதிரியே, ஓகே நமக்கு பிரபு இந்த மாதிரியே மாதாஜி இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது பிரகாரம் நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பொலைட்டாக நோகாத மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் அது தெரியும். ஆக்சுவலி எப்படின்னா கிருஷ்ணர் அந்த இன்டெலிஜென்ஸை கொடுப்பார், எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சூழ்நிலையை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உள்ளே இருந்து அந்த அந்த அறிவுரை கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா, நாம் பக்திக்கு உயர்ந்திருந்தோம்னா எப்படி கையாளணும் இந்த பக்தரை மன நோகாத மாதிரியா அப்படிங்கிற ஐடியாவை, அந்த அறிவை உள்ளிருந்து அவர் கொடுப்பார்.
ஆனால் நம்மளுக்கு பக்தியில் உயரலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்கிறது, ப்ரூட்னு சொல்லுவோம். ப்ரூட் அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக வந்து டீல் பண்ணுவோம். மற்றவர்களை ரொம்ப புண்படுற மாதிரி நம்ம வந்து அவர்களை வந்து ஹேண்டில் பண்ணுவோம், கையாளுவோம். அது காரணம் நமக்கு பக்தி உள்ள உதயமாகலைன்னா அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவோம். பக்தி உதயம் ஆயிடுச்சுன்னா அவர் மனம் புண்படக்கூடாது, அதே சமயத்தில் நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப மிருதுவாக நம்ம சொல்லுவோம். அதனால் சொல்யூஷனுங்கிறது நாம் பக்திக்கு உயர்றது தான் சொல்யூஷன். அப்போ எல்லாரையும் நம்ம வந்து ரொம்ப இதமாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அனாதே தான் நம்ம தப்பா படிக்கிறோம். கரெக்ட், அப்படி பாடியிருக்காரு திருவாரு பாருங்க. அகோதீனே அனாதே அப்படிதான் அவர் பாடியிருக்காரு. அப்ப ஆதிசங்கராச்சர், ஹரே கிருஷ்ணா, நல்லா இருக்கீங்களா? கால பரவாயில்லையா? சரி, அகோதீனே பாருங்க, அவ்வளோ பெரிய ஆதிசங்கராச்சாரியாரே வந்து கிருஷ்ணாட்ட என்ன சொல்றாரு, நான் அனாதை, நான் ஒரு அனாதை கிருஷ்ணா. அப்போ அந்த ஃபீலிங் இப்போ அனாதைன்னு சொல்ல, அப்புறமா அந்த லைட் அனுப்பிச்சிடுங்க. அனாதைன்னு சொல்கிறாருன்னா சும்மா சொல்ல மாட்டார். நம்ம எதை கிரகிச்சுக்கணும் இந்த லைனில் அப்படின்னா, அவருடைய ஃபீலிங்ஸை கிரகிச்சுக்கணும். ஓகே, ஆதிசங்கராச்சாரியார் நான் அனாதைன்னு சொல்கிறார் கிருஷ்ணருக்கு முன்னாடி. அப்போ அதே மாதிரி தான் நானும் பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணன். இந்த ஃபீலிங்கோட, கிருஷ்ணா எனக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, நான் ஒரு அனாதை கிருஷ்ணா, பார்த்துக்கோங்க, என்னை காப்பாற்றுங்க, உங்களோட மாயோட பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த வேண்டணும். அந்த ஃபீலிங், அது ஃபீலிங் இல்லாமல் நம்ம வந்து கடை நம்ம ஜபம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும், கிருஷ்ணருக்கு அது பெருசாக சுவைக்காது. கிருஷ்ணருக்கு அது டேஸ்ட் கிடைக்காது. கிருஷ்ணருக்கு டேஸ்ட் வேணும் இல்லை, நம்ம பண்ணுற ஜபம், நம்மளுடைய ரீடிங், நம்மளுடைய தேவை, அதுவும் அவருக்கு டேஸ்ட் கிடையாது. நம்மளுடைய ஃபீலிங் இருக்குல்ல, அதுவும் அவருக்கு டேஸ்ட்டு சுவைக்கிறாரு. நம்மளே எதை சுவைக்கும் இருக்கும். நம்மளே வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அன்போடு நமக்கு எதாவது இது பண்ணுவாங்க, கொஞ்சம் சுவைப்போம், நம்ம அந்த டேஸ்ட், அந்த ஃபீலிங்கை சுவைப்போம் இல்லையா? அதுதான் அவர் ஃபுல்லாக அதுலேயே நிரம்பியிருக்காரு. நம்ம வந்து முழுக்க ஜடம் நிரம்பியவர். ஆனால் கொஞ்சம் ஓரமாக எங்கேயாவது மாதிரி ஒட்டி இருக்கும். ஆனால் அவருக்கு ஃபுல்லு இதுதான், ரசங்கள் நிரம்பியவர் அவர். அப்போ நம்ம அவருக்கு ரொம்ப மந்தமாக ஃபீலிங் எதுவும் இல்லாமல் மந்தமாக எல்லா சேவையும் பண்ணோன்னு எப்படி இருக்கும்? அவருக்கு சுவைக்காது, அவருக்கு டேஸ்ட் கிடைக்காது. அனாதை நான் ஒரு அனாதை கிருஷ்ணா, அப்போதான் இது வரும். நான் ஒரு அனாதை கிருஷ்ணா, அனாதைன்னா பாதுகாப்பு இல்லைன்னு. ஸோ நான் ஒரு அனாதை, எனக்கு பாதுகாப்பு இல்லை கிருஷ்ணா, நீங்கள் தான் எனக்கு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படி வேண்டுறார். அது அழுகிறது. அப்படி பண்ண கிருஷ்ணன் உடனே திரும்பி பார்த்துருவார். வெரி குட், உனக்கு நான் மட்டும்தான் பாதுகாப்பு நினைக்கிறியா? நான் உடனே வரணும், அழுகணும். நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம அனாதைன்னுலாம் ஃபீல் பண்ண மாட்டோம் நம்ம கிருஷ்ணாட்ட. பௌதிகம் எப்போதும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட், தெய்வீகத்துக்கு ஆப்போசிட். ஜட கண்ணோட்டமே வந்து டிசீஸ்னால, மாயாவுடைய டிசீஸ் மேக்கத்தினால ஆப்போசிட்டாக தான் எல்லாம் புரிஞ்சுப்போம். எல்லாமே ஆப்போசிட்டாக தான் புரிஞ்சுப்போம். தப்பாக தான் புரிஞ்சுப்போம் எல்லாமே. நம்ம புரியாது. அது தாமரை போன்ற அழகான கண்கள், ரெட் கலர் கண்கள், இது புரியாது நம்மளுக்கு. நமக்கு என்ன, கண்ணு பூத்து போன கண்கள், ஒயிட் கண்கள், இதுதான் நமக்கு தெரியும். அப்புறம் கேட்ராக்ட் டிசீஸ், கண்ணாடி, நம்ம என்னெல்லாம வச்சுருப்போம், இதுதான் நமக்கு தெரியும். இது நம்மளுக்கு புரியாது. அதனால தான் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இது வேணும், பக்தி இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். அவர் ரிவீல் பண்ணுவார். பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எத்தனை சமஸ்கிருத ஸ்லோகம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சரி, பெரிய ஸ்காலரை பண்டிதராக இருந்தாலும் சரி, புரியாது, கிருஷ்ணர் புரியாது.